அப்புறம் இங்கே வந்து பார்த்தேன்னா வந்து இங்கே பாரு, இங்கே ஒரு போட் இருக்கா. இது வந்து அங்கே இருந்த போட்டு தான். அங்கே இருந்த போட்டு இங்கே வந்து மண்ணில் விட்ருக்காங்க, ஒதுக்கி விட்ருக்காங்க, கடலில் இன்னும் இறக்காம விட்ருக்காங்க. அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னு வைங்க, இந்த விஷயத்த நிறைய பேர் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எங்கேனா நம்ம வந்து சென்னையிலலாம் இருக்கும்போது டாரஸ் கடியில் ட்ரக் டிரைவர் இருந்து சப்பாத்தி சுட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு பாம்பு கடியில் வந்து எதையும் சுட்டுட்டு இருக்காரு. வேற எதுவும் இல்லை, அவரோட தொழிலை பார்த்துட்டு இருக்காரு, வலை பின்னிட்டு இருக்காரு. அதை நம்ம தப்பா பேசக்கூடாது. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறானே. நல்லா சொன்னேன், எனக்கு பார்க்கும்போது அப்படி தோணுச்சு. இவ்வளோலாம் நீ நல்லவன் இல்லை போ. இந்த போட்டுக்கு மேலே எதுக்கு இந்த துணி வச்சிருக்காங்கன்னு தெரியும். இந்த போட்டுக்கு மேலே அந்த துணி எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு? பாய்மரம் இல்லை, காற்று எந்த பக்கமாக அடிக்குன்னு பார்க்கறதுக்காண்டி அந்த கொடியை ஏற்றி விடுவாங்க. காற்று அசைகிற திசையை வச்சு தான் கப்பலை இது மூவ் பண்ண முடியும். இது அப்போ பாய்மரம் இல்லை, மஸ்தில் அது. இதில் இருக்கிறத வந்து நிமித்தி இது பண்ணிவிட்டு அந்த இதை வந்து கிராஸில் கட்டிப்பாங்க. அது போட்டு திரும்பும் போதெல்லாம் அதுதான் நமக்கு ஹெல்ப் பண்ணும் திரும்புறதுக்கு, காத்தோட டைரக்ஷனுக்கு. மற்றும் ஒரு தகவல், என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இல்லை, நீ அது தப்பா சொல்றேன்னு உனக்கே தெரிஞ்சும் நீ கான்ஃபிடன்ட் இல்லை, அது உண்மை. அதை வச்சுதான் போட்டு போகும்னு எனக்கு தோணுது. இல்லை, அது திரும்புறதுக்கான டைரக்ஷன். போட்டு போகிறதுக்கு ரோவிங் தான். ரோவிங் அங்கே ரோவிங்கே இல்லை, அங்கே வந்து மோட்டர் போட்டு. அந்த காலத்தில் எதிராக மோட்டர் போட்டு மோட்டரில் போயிட்டு இருந்த அந்த போட்டு. சரி, ரெடி, கம் ஹியர். அந்த காலத்திலே துபாயில் வந்து பெட்ரோல் இருக்குன்னு கண்டுபிடிச்சவங்க ஒரு மோட்டர் போட்டை கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இது வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாய்மர கப்பல். இது வந்து பழங்காலத்தில் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போல்லாம் நம்ம ஷிப்பில் வந்து கண்டெய்னர் ஏற்றி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் எக்ஸ்போர்ட் பண்ட மாற்று முறை இருக்கும்போது யூஸ் பண்ண போட்ஸ் இது. எக்ஸ்போர்ட்டிங் யூஸ் பண்ண போட், அதாவது தமிழில் சொல்லணும்னா பாய்மர கப்பல். பாத்தியா, கடல்ல உள்ள இந்த பக்கத்துல ஒரு கடல் இருக்கு. அந்த கடல்ல இருந்து போட்டு ஓட்டிட்டு வரும்போது அது தெரியாம உள்ள வந்துருச்சு. அதை அப்படியே ஆக்கிரமிச்சு வச்சுட்டாங்க. இவனை கொன்னுடலாமா? பாருங்க, எம்மா பெரிய போட்டு. இவ்வளவு பெரிய போட்டை உள்ள வரும்போது அப்படியே பிடிச்சி சரி ஓகே ஒதுக்கி விடுங்கன்னு சொல்லி ஒதுக்கி விட இடம் கொடுத்து அப்படியே விட்டுருக்காங்க. கீழே பேலன்ஸ் பண்ணதுக்கு என்னெல்லாமோ வச்சிருக்காங்க. இதுல ஒரு துடுப்பு இருக்கு தெரியுமா? அந்த துடுப்பை நம்ம நினைச்சா கூட தூக்க முடியாது தெரியுமா? அது எவ்வளவு வெயிட்டா இருக்கும் தெரியுமா? இது ஒரிஜினல் இல்லை, இது ஒரிஜினல் இல்லை, நார்மலா சொல்றேன். இது வந்து சும்மா செட்டப்புக்கு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நார்மலா இவ்வளவு பெரிய போட்டோட துடுப்பை வந்து நம்மளால தூக்க கூட முடியாது. நார்மலா துடுப்பு போடுறாங்க தெரியுமா? வட்டமா ஒரு இது உண்டு தெரியுமா? நம்ம ஒகேனக்கல் போனெல்லாம் இருக்கு. ஆமா ஆமா, அதுக்கே நம்மளால துடுப்பு போட முடியாது, அவ்வளவு வெயிட்டா இருக்கும். அது அதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம ஊர்லயே பார்த்துக்கலாம் மீன் எடை போடுற மிஷின், மீன் வணிகம். அது வந்து கொஞ்சம் நவரைய உள்ள வச்சிருக்காங்க. மீன் வணிகம் அதுக்கு பேர். தராசை சொன்னேன். அதே மாதிரி இல்லை, அந்த தராசை காட்டுறதுக்காக இப்போ அது வைக்கல. இது வந்து மீன் வணிகத்தை பத்தி போடுறதுக்காண்டி போட்டிருக்காங்க. மீன் பழங்காலத்துல எப்படி வணிகம் பண்ணாங்க, பண்டமாற்று முறையா இருக்கும்போது எப்படி அவங்க மீனை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிட்டு இருந்தாங்கன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. நான் சும்மா சொல்றேன், அவ்வளோ, வேற எதுவும் இல்லை. தம்பி இந்த பக்கம். அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது? சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. மக்களே, இது என்னன்னா இது வந்து முத்து வணிகம். என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம்.
முத்து வணிகம் எப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்றதுக்காண்டி ஒரு எக்ஸாம்பிளாக தான் இதை வச்சுருக்காங்க. முத்து வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை வந்து ஒருத்தர் எடை போட்டு பார்க்குறாரு, எடை போட்டு பார்த்துட்டு அதுக்காக அவங்க என்ன பொருள் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமோ அதை வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. அது வந்து என்னவா வேணா இருக்கு, இந்த நாட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு பொருள் அவங்க கொடுப்பாங்க. பழங்காலத்தில் இருந்த பண்டமாற்று முறையில் இதுவும் ஒன்று. மக்களே, இது என்னன்னா இங்கே இருந்த ஃபேமஸான முத்துங்களோட டைப்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. முத்து, அப்புறம் பட்டை. பட்டை மீன்ஸ் இந்த பிரியாணி போடுற பட்டை இல்லை, அந்த பட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, இரும்பு பட்டை. இல்லை, இது இரும்பு பட்டை இல்லை, சாரி. இது வந்து முத்து அளக்கிற இது மெஷரிங் ஸ்கேலு. அந்த பாரு இரும்பு பட்டைலாம் வச்சுருக்காங்க பாரு. இல்லை, அதெல்லாம் மெஷரிங் ஸ்கேல்ஸ் எல்லாமே மெஷர் பண்ணுறது. அந்த இது முத்து எடுக்கிறதுக்குள்ளது. இது வந்து அந்த முத்து சைஸ் டிஃப்ரென்ஸ் படி பிரித்து எடுப்பாங்க இதை வச்சு. இது வந்து சைஸ் எந்த சைஸ்ன்னு பார்க்கறதுக்கான ஒரு ஸ்கேல் இது. இதெல்லாம் மேலே இருக்கிற பானை அதுவும் அதே மாதிரி தான். பெரிய சைஸ் முத்து எடுப்பாங்க. அங்கே பாருங்கள், சின்ன சைஸ் எல்லாமே கீழே போயிடும், பெருசு மட்டும் மேலே இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும், சின்னது எல்லாமே கீழே போயிடும். அப்படியே சைஸ் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க, குட்டி குட்டியாக. எப்படி நான் அறிவாளி தானே? தகவல். மெர்வின், இந்த ட்ரெஸ்ஸை நீ பார்த்துருக்கியா? கண்டிப்பாக பார்த்துருப்ப, பழைய படத்தில் பார்த்துருப்பேன். எந்த படத்தில்? பழைய படத்துலலாம் இந்த மாதிரி மூஞ்சி இவ்வளத்தையும் காட்டிட்டு அரபி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பார்த்ததில்ல? பார்த்ததில்லை. பழைய படத்தில் நிறைய இது இருக்கும். பழங்காலத்து இதில் வந்து காம்பஸ் நீடில் வச்சுருக்காங்க. இப்போ காம்பஸ் நீடில் ஃபோன்லேயே இருக்குது. பழங்காலத்தில் உள்ள காம்பஸ் நீடில் கொலம்பஸ் வச்சுருப்பாரு, பார்த்துருக்கேன். குட்டியான ஒரு காம்பஸ் நீடில். அது மாதிரி இங்கேயே நிறைய காம்பஸ் நீடில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது என்னன்னா ஆயில் டேங்கு. இது வந்து பெரிய சைஸ் காம்பஸ். நானே பார்த்ததில்லை. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் இதில் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இதில் மொத்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு சுத்த விட்டு அது எந்த டைரக்ஷனில் போய் நிற்கிதோ அந்த டைரக்ஷன். இந்த உள்ளே இருக்கிறது மட்டும் தான் காம்பஸ். வெளியே உள்ளதெல்லாம் சும்மா டிசைன் காண்டி போட்டு வச்சுருக்காங்களே. உள்ளே இருக்கிற அந்த வட்டம் மட்டும் தான் காம்பஸ். அதான் பார்த்தேன், இந்த தட்டை தூக்கிட்டு எப்படி போய் நின்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஏதோ வேற மாதிரிலாம் இருக்கும். ஷிப் காம்பஸில் ஷிப்பில் உள்ளே வச்சுருப்பாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுநர் பக்கத்தில். ஆமாம், இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இது வந்து டில்ட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு சைடாக. தள்ளி விட்டுறாத, போகுது. டில்ட் ஆகிட்டே இருக்குமா? அப்போ எந்த சைடில் டில்ட் ஆகி நிற்கிதோ அந்த சைடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த இங்கே இருக்கிறத இங்கே நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸ்டார் கான்ஸ்டலேஷன். என்னது இது? இது வந்து முத்துக்கள். முத்தை பார்க்குற லென்ஸு, அதை சுரண்டி பார்க்குறது, அதை எடுக்கிறதுக்கு அந்த மாதிரிப்பட்ட பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க. பழங்காலத்தில் வணிகம் பண்ணும்போது யூஸ் பண்ண குட்டி குட்டி மூட்டைகள். இந்த குட்டி மூட்டை இதெல்லாம் பவளமால. அது என்ன சொல்லுவாங்க? சாம்பிள். இல்லை, குட்டி குட்டியாக கிடக்குல்ல. சாம்பிள். நம்ம முத்து தான் எல்லாமே. அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த இது கான்ட்ராக்ட்ஸ் மாதிரி சொத்து வாங்கும்போது. இது எல்லாமே அளவுகோல் தான். நம்ம அந்த சைடில் பார்த்தோம்ல அதே தான். அந்த ஷெல்ஸ், லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பியல். ஆனால் நம்ம ஊர்லலாம் அந்த அது என்ன சொல்லுவாங்க, சிப்பிக்குலேருந்து ஒரு கறிதான் ஒரு இடத்துல சாப்பிட்ருவோம் மேலே. இது எப்படி கிடைக்கும்? கறிக்குள்ளே முத்து இருக்கும். முத்து எடுத்துட்டு தான் நமக்கு அந்த கறி தருவாங்க. கவனித்தீரா? எதை மன்னா? சொன்னதை கேட்டீங்களா?
நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை கறிக்குள்ள முத்து இருக்கும். முத்து எடுத்துட்டு தான் நமக்கு அந்த கறி தருவாங்க. செயின் பாக்ஸ் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த புல்லீஸ், லீவர்ஸ், செயின் பிளாக்ஸ் அதெல்லாம். இதை பற்றியா இதை வச்சு தான் அவங்க டைரக்ஷன் இது பண்ணுவாங்க. நீ இந்த ஃபோட்டோ பார்த்தேன்னு தெரியும். இங்கே வா, இதை தான் நான் சொன்னேன். இதோ இருக்கு பாரு. இது வந்து இப்போ அண்டர் மெயின்டெனன்ஸில் இருக்கும். ஆனால் வந்து இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சாங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு தான் டைரக்ஷன் இது பண்ணுவாங்க. போட்டு ஒரு சைடாக திரும்பி போகுதுன்னா அந்த பின்னாடி இருக்க ரோப்பை பிடிச்சி புல் பண்ணிகிட்டே இருக்கும். புல் பண்ணி ஒரு டைரக்ஷன் கொண்டு வருவாங்க. இது நான் படத்தில் பார்த்தது, ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. அதான் நான் இப்பவே கண்ணை கட்டுது. சரி சரி, மொத்தம் அவ்வளோந்தான், முடிஞ்சது. இனிமே வெளியே போய் சந்திப்போம். மக்களே, அட்லாஸ்ட் மியூசியமும் சுற்றி பார்த்துட்டோம், மெரைனும் சுற்றி பார்த்துட்டோம் இல்லையா? ஆமாம், கரெக்ட். இது எப்படி நம்ம ரெண்டாக தான் போடுவோம், ஒன்றா போட மாட்டோம். ஏன்னா ஒன்றா போட்டால் நார்மலாக ஒரு வீடியோ போட்டாலே அது ஒரு நிமிஷத்தை தாண்டி பார்க்குறது கஷ்டம். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. மக்களே, அவ்வளோதான். மியூசியமை ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம். மியூசியமில் அவ்வளோவா பார்க்குறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கொஞ்சம் விஷயம் இருக்குது, ஆனால் ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் தெரியல. ஆமாம், நாங்கள் ஒழுங்காக ரிசர்ச் பண்ணிட்டு வந்துருக்கணும். இது திடீர் விளாக்னால எங்களுக்கு நாங்கள் ரிசர்ச் ஒன்றும் பண்ணலை. இந்த விளாக் எடுக்க காரணம் என்னன்னா, நாங்கள் இந்த சைடில் நடந்து போயிட்டு இருந்தோம். சரி, ஓகே, மெரைன் கிங்டம் இங்கே இருக்குன்னு சொல்லி தெரியும். அதனால ஒரு நிமிஷம், இது மெரைன் கிங்டம் இல்லை, அக்வாரியம். இந்த அக்வாரியம் இங்கே இருக்குன்னு சொல்லி தெரியும். ஸோ இந்த வழியாக போகும்போது சரி, ஓகே, அக்வாரியம்க்கு ஒரு விசிட் போயிட்டு போயிடலாமேன்னு சொல்லி வந்தது தான் ஒரு விளாகாக மேக் பண்ணோம். வேறு எதுவுமே கிடையாது. இப்போ மெரைனும் பார்த்து முடிச்சிட்டோம், மியூசியமும் பார்த்து முடிச்சிட்டோம். அவ்வளோதான். இந்த விளாக் இதோட முடியுது. அடுத்த விளாகில் சந்திப்போம். ஓகே.